ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, தி ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி சீசன் 1 எபிசோட் 7 தி கூலஸ்ட் காய் எவர். நீங்க இந்த அனிமேவை கம்ப்ளீட்டா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுட்டு வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டரோ அவனோட பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பட் அவனோட குரூப் மெசேஜில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வரவே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குன்னே ஒரு குரூப் வச்சுருப்பாங்கல்ல, அந்த குரூப்பில் யாருமே மெசேஜ் பண்ணவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே இவங்க கூட மெசேஜ் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. அந்த குரூப்லேயே யாரும் மெசேஜ் பண்ணவே இல்லை. இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த 4 பேருமே பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு நம்ம கௌரவ இருந்து மெசேஜ் வருது. உனக்கு ஓகே தானே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது, பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க கிட்ட இன்னும் பேசல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா நீ சுபாருவை பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அவகிட்ட பேசி உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுல, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா. ஓகே அப்படின்னு இவனுமே ரொம்பவே டயர்டாக எந்திரிக்கிறான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இவனால் பேச முடியல. அது இவனோட மனசுக்குள்ள ஒரு குத்த மாதிரி உறுத்துக்கிட்டே தான் இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இவனோட ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுமே பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அதுக்கு எல்லாருமே கடுமையான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உசாமி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு யொரிட்டா கிட்டையும் நம்ம சக்கு கிட்டையும், டேய் நம்ம பையனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலடா, அவனை பார்த்தீங்களா, நல்லா துரு துருன்னு இருந்த பையன், மான்குட்டி மாதிரி துள்ளி கட்டுச்சுட்டு இருந்த பையனை எப்படி அடிச்சு கழட்டிருக்கானுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி தான். அவன் நல்லாவே ஆட மாட்டேங்கிறான் பாரு அப்படிங்கிறாங்க. நல்லா ஆடிட்டு இருந்த பையன் தான்டா, உன்னால தான்டா இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு உசாமியை கிண்டல் பண்றாங்க. ஏன்னா பேஸ்பால் கூட ஆட தெரியாம அடி போட்டு கீழே விழுந்துட்டான். ஸோ கிளாஸ்லையுமே கிளாஸை கவனிக்காம சும்மா பென்சிலில் டிக்கி டிக்கின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. என்னன்னு கேட்டால் பேந்த முடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நம்ம பையனுக்கு எவனோ மாந்திரிகம் பண்ணிட்டான் இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம்டா அப்படின்னு உசாமி ஒரு கேவலமான ஐடியா கொடுக்குறான். இவங்களுமே அது ஓகே சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா அங்கே பாடுறா, நம்ம பையன் என்னமா போய்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவனுக்கு எவனோ ஏதோ செஞ்சிருக்கான்டா, நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் எவ்வளோ நேரம் நடந்துகிட்டு இருப்பான், இப்படியே கொஞ்சம் தூரமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ தூரம் நடப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுடா அப்படின்னு உசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சரி எங்கே தான் போகிற அப்படின்னு போய் பார்த்தா பார்க்கில் போய் நிற்கிறான். அப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டே முன்னாடி போய் பார்த்தா கிக்கியோ பொண்ணுங்களுக்கு முன்னாடி நிற்கிறத நினைக்கும் போது நம்ம உசாமிக்கெல்லாம் வயிறு எரியுது. என்னடா அவனுங்க கூட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குதா. அதே சமயத்தில் ஹோட்டலில் வராங்க. என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னால் நீங்கள் அங்கேயும் இங்கே அலைய வேண்டியது இருக்குதுல்ல அப்படின்னு ரிண்டரை சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்னை கூப்பிட்டதுனால எனக்கு தான் ரொம்பவே சந்தோஷம், உன்னை பார்க்குறதுல எனக்கும் சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு அவனும் வாய அவசரப்பட்டு வளரிட்டா. ஸோ ஏன்னா அவளுக்கு இவனை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்குது. அதை போன எபிசோடில் ஃபீலிங் காட்டிட்டு, அடிப்பாவி இவங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கிறியாடி அப்படின்னு சுபாரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகே, வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா. டேய் அவன் பாடுறா என்ன திமிர் இருக்கணும், நம்மளை விட்டுட்டு 2 பொண்ணுங்கிட்ட என்னமா ஜலசா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு உசாமி ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறான். டேய் இங்கே பாடுறா, சாப்பிட்ற விஷயம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு யோரிட்டாவும் பார்த்துக்கிட்டு இருக்கானா. டேய் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்கடா, நம்மளை அவன் கண்டுபிடிச்சிருவான்டா அப்படின்னு சக்கு சொல்கிறான். டேய் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்குது அப்படின்னு 2 பேரும் சாப்பாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா. சரி ஓகே சுமுகி, எதுக்காக எங்களை நீங்கள் வர சொன்ன, அதை மட்டும் தெளிவாக சொல்லு அப்படின்னு சுபுரு கேட்கும்போது, ஆக்சுவலி நீங்கள் 2 பேருமே எங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் நான் கேட்குற விஷயம் செல்ஃபிஷாக தான் இருக்கும்னு நினைக்கும். ஆனாலுமே இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க எல்லாருக்கிட்டையும், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னென்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவங்களுமே ஆச்சரியமாக கேட்குறாங்க அமைதியாக இருந்துட்டு. என்னென்னு கேட்டால், ஏன்னா சின்ன வயசுலேருந்து யாருமே என் கூட பழக மாட்டாங்க. என் உருவத்தையும் என் பேச்சையும் வச்சு நிறைய பேர் கேலி பண்ணுவானுங்க. ஆனால் நான் சிடோரியில் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் மட்டும்தான் என்கிட்ட பேசினது. ஃபர்ஸ்ட் நான் இவங்களை கிறுக்கணுங்கன்னு நினச்சேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சது இந்த கிறுக்கணுங்க இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஓடாது அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இவங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சிட்டேன். உதாரணத்துக்கு உங்க கூட பேசுறது அது எல்லாத்தையுமே. ஸோ அதனால தான் நான் இனிமேட்டும் அவங்ககிட்ட எதையுமே நான் மறைக்க மாட்டேன். ஸோ நான் உங்களோட பெர்மிஷன் வாங்கி நான் அவங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். இப்படி நான் உங்க 2 பேர்த்து கூட பேசுகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லியாகணும் அப்படின்னு அவனுமே ரொம்பவே பட்டுன்னு பானையை போட்டு உடைக்கிற மாதிரி உடச்சிட்டான். இது நான் செல்ஃபிஷாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ஏற்றுக்க. அது மட்டும் இல்லாமல் சுபாரு கூட அவங்க கூட ஃப்ரெண்டாவா, என்ன சுபாரு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆமாம் எனக்கும் ஓகே தான் அப்படின்னு அவளுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறா. பட் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு இல்லை, இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு. ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது. அண்ட் இவங்க எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த சம்பவத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுங்களும் மூச்சடைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருக்கானே, நம்ம கூட அவனை ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுமே நைட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு என்னால் அப்படின்னு சொல்கிறானா. அண்டு சுமுகி நான் அவங்ககிட்ட ஒன்றே கேட்குறேன்,
உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்புறமே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? ஏன்னா நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் சில விஷயங்கள தப்பா அவங்க மேல சொல்லிட்டேன்ல. அதனால தான் அப்படின்னு சுபாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அடடா! இங்க தான் இருக்கிறியா ரென்டரோ அப்படின்னு ஒரு பையன் அங்க வந்து பேசுறான். ஹை ஸ்கூல் பையன் 2 ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, "என் ஜூனியர் பசங்க கூட நீ ஏதோ வம்பிழுத்தியாம்மா? என் பசங்க உன்ன ரொம்பவே டென்ஷன் ஏத்தி விட்டாங்களாமே" அப்படின்னு சொல்லும்போது, ரென்டரோ எனக்கு என்னமோ பயமா இருக்குது. வா நம்ம இங்கிருந்து போயிரலாம் அப்படின்னு கௌருகோ சொல்றா. அதே சமயத்துல நம்ம கௌருகோ கூட பிரச்சனை பண்ணியிருப்பானுங்கல்ல அந்த 2 பசங்க. அவனுங்க 2 பேரும் இங்க தான் இருக்கானுங்க. காரணம் அவனுங்க சீனியர்ஸ இங்க சண்டையில மூட்டி விட்டு, அவனுங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கானுங்க. ஐயோ! இந்த பரதேசிங்களா? ஆமாங்க உங்க ஜூனியர்ஸ் ஒரு மாரி பிரச்சனை தான் பண்ணானுங்க. பட் எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குள்ள எங்கப்பா போற? உன்கூட சண்டை போடுறதுக்கு தானே நாங்க வந்திருக்கிறோம். அதுக்குள்ள நீ போயிட்டீன்னா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு இவன சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறாங்களா? ஏய் இங்கிருந்து கிளம்பிருங்க அப்படின்னு அவனும் சொல்றான் பாருங்க ரென்டரோ. உங்களுக்கு என் கூட தானே பிரச்சனை. அவங்கள இங்கிருந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிப்பா விட முடியும்? அவங்க இருந்தா தானே இங்க மெயின் ஃபன்னே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த பொண்ணுங்களோட யூனிஃபார்ம் பார்க்கும்போது கிக்கியோ சேர்ந்த பொண்ணுங்களாட்ட இருக்குது. போடு மஜா தான் அப்படின்னு சண்டை போடுறானுங்க. இங்க பாருங்க பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் தானே. பொண்ணுங்க மேல கையெல்லாம் கை வைக்காதீங்க அப்படின்னு ரென்டரோ சொல்றான். பின்னாடியே சுபுரோவோட முடிய புடிச்சு ஒருத்தன் இழுக்கிறான் பாருங்க. "ஹேய் உன் முடி நேச்சுரல் கலரா ரொம்பவே நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, அவன் மேல இருந்து "கையட்றா" அப்படின்னு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. நம்ம ரென்டரோ தானா அப்படின்னு பார்த்தா, உசாமி அவன் கைய பிடிச்சு முறுக்கிக்கிட்டு இருக்கிறான். "எப்படிடா இருக்கிற ரென்டரோ? நல்லா இருக்கிறியா?" அப்படிங்கிறான். "ரென்டரோ நீ இங்கிருந்து கிளம்பு. இவனுங்கள நாங்க பார்த்துக்கிறோம். கிக்கியோ பொண்ணுங்கள முதல்ல நீ சேவ் பண்ணு. இவங்கள நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு சகு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "ரொம்பவே தேங்க்ஸ்டா. ஆனா நான் இங்க திரும்ப வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன்" அப்படின்னு இவங்களையுமே எல்லாரையுமே இங்க போக சொல்லிட்டான். "சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா" அப்படின்னு சகு எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டான் பாருங்க. "பார்த்து பத்திரமா இருந்துக்கங்கடா. நானும் இங்க இருந்து வந்துடுறேன்" அப்படின்னு அவனும் சொல்றானா. ஐயோ! இவங்க வேற வந்துட்டானுங்களா? சரி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லடா பசங்களா. இங்கிருந்து கம்முனு போயிருங்க அப்படின்னு சீனியர் சொன்னதுக்கப்புறம், ஆமால்ல பிரச்சனை இல்லைல. சரி போய் தொலைங்க அப்படின்னு சக்கு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இருடா எங்க போற அப்படின்னு அவனும் கூப்பிடும்போது, நீங்க 2 பேரும் தானே ரென்டரோ கிட்ட வம்பிழுத்தது. அவங்கிட்ட இப்படி வம்பிழுக்கிறதுக்கு 2 பேரும் போய் அடிக்க மாட்டீங்களா? இப்படி ஆள கூட்டிட்டு வந்து அடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஏய் அண்ணனுங்கள இப்படி தப்பா பேசாதடா அப்படிங்கிறாங்க. ஓ அண்ணனுங்களா? நீங்க பெரிய பசங்களா எங்கட விட? நீங்க இந்த லட்சணத்துல ஒரு சின்ன பையன அடிக்கிறதுக்கு ஆளுங்கள கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சின்ன பையனா? உன் ஃப்ரெண்ட நீ அவ்வளோ பெரிய தம்மா துண்டுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறியா? உன் ஃப்ரெண்ட் மண்டையில ஒரு தழும்பு போட்டிருக்கோம்ல, அத நீ அவன்ட்டயே கேட்டு பாத்துக்க. அது அவனா போய் அடிபட்டு விழுகல. நாங்க அவன அடிச்சதுனால தான்டா அவன் அந்த பொண்ண காப்பாத்த போய் அவனுக்கு அடி விழுந்திருக்குது அப்படின்னு சொல்றானா. இது எல்லாத்தையும் கேட்கும்போது, அப்படின்னா அந்த காயத்துக்கு காரணம் நீங்க தானா அப்படின்னு எல்லாரும் கேட்கறானுங்க. அதே சமயத்துல யொரிட்டாவுக்கெல்லாம் செம கோவம் வந்துருச்சு. ரென்டரோவுக்கு காயமானதுக்கு காரணமே நீங்க தானடா. சரி வாங்கடா அப்படின்னு அவனுமே கோவத்தோடவே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்த அடிக்க போய்க்கிட்டு இருக்கிறான். என்ன மன்னிச்சிரு நான் வேணும்னே இப்படி பண்ணல அப்படின்னு இவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க ரென்டரோ? அது உன் தப்பு கிடையாது. அவங்க சண்டை போட வந்ததுக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ முதல்ல ஃபோன் போட்டு கேட்டு பாரு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அவனுங்கள நெனச்சா தான் எனக்கு பாவமா இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிக்கிட்டானுங்களே அப்படின்னு ரென்டரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது கால் வருது. ரென்டரோ நீ நல்லா போய் சேர்ந்துட்டியா? அவங்கள கொண்டு போய் அங்க விட்டுட்டியா அப்படின்னு யொரிட்டா கால் பண்றான். என்னடா ஆச்சு? நல்லா தான் இருந்தவனுங்க. என்ன திடீர்னு இப்படி கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கானுங்க? அதுக்குள்ள சண்டை முடிஞ்சிருச்சான்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்குது. நீ அவங்கள பத்திரமா விட்டுர்றா. ஏன்னா நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்குதுல்ல. நாம அங்க மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யொரிட்டாவும் ஃபோன வச்சுட்டான். ஸோ இப்போ தான் நல்லா என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஏன்டா உனக்கு சண்டையே போட புடிக்காது. ஆனா நீ சண்டைன்னு வந்துட்டா பேய் மாரி அடிக்கிறியா? அது எப்புட்றா யொரிட்டா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. எனக்கு சண்டை புடிக்காது தான். ஆனா உங்க மேல எவனாவது கை வச்சானா அது வேற விஷயம்டா. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு யொரிட்டா போட்டு எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். இங்க பாரு நீ அண்ணனா இருந்தாலும் சரி, தொன்னையா இருந்தாலும் சரி, எங்க ஆளுகிட்ட வந்து வம்பு வச்சுக்கிட்டீன்னு வச்சுக்க, நான் உன்ன வந்து அடிப்பேன். அது மட்டும் இல்லாம ரென்டரோ பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாலாம் இருக்க மாட்டான். அவன மாரி கூலா இருக்கிற பையன்லாம் யாரும் கிடையாது. அவன்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீன்னு வச்சுக்க, வாழைப்பழத்தோல உரிச்சு போட்டுருவேன் பார்த்துக்கோ. என்ன புரிஞ்சுதா? அப்படின்னு கேட்கும்போது, சரிங்கண்ணா புரிஞ்சிருச்சு அப்படின்னு மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டான். யப்பா! எனக்கு செம்மையா பசிக்குது. நம்ம எங்கேயாவது வெளிய சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம்டா அப்படின்னு உசாமி பேசுறான். சரி வா நாளைக்கு போய் எப்படியாவது நம்ம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு உசாமி கிட்ட எல்லாரும் சொல்லும்போது, என்னால முடியாதுப்பா அப்படின்னு சக்கு சொல்றான். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு. பேஸ்பால் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் 1, 2, 3 அப்படின்னு 3 பாலையுமே மிஸ் பண்ண நம்ம ரென்டரோ அந்த இடத்துல தேம்ப தேம்ப நின்னுகிட்டு இருக்கிறான். ஏன்டா நான் நல்லா ஆடுவேன்னு பார்த்தா, நீ என்னடா அங்க போய் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா எனக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு ரென்டரோ சொல்றான். சரி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. செகண்ட் ரவுண்ட்ல நீ ஆடிக்குவ. உனக்கு பதிலா இப்ப வேற ஒருத்தன் ஆடட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இவனு மூஞ்சி கழுவிக்கிட்டு இருக்கானா, ரென்டரோ இத புடிடா அப்படின்னு வாட்டர் பாட்டில தூக்கி போடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யொரிட்டா தான். ஏய் நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமா நீயும் நல்லா கேம் ஆடல. அதனால தான் உன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களா. என்ன மன்னிச்சிருங்கடா. ஏன்னா நேத்து நடந்த சம்பவத்தினால நான் உங்ககிட்ட சரியா பேசக்கூட முடியல.
பரவாயில்லடா நாங்கள் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது ரொம்பவே நல்ல விஷயமா போச்சு அப்படின்னு உசாமி உளறிட்டான். என்னது ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? ஓ அதனால தான் நீங்கள் கரெக்டாக அந்த டைமிங்கில் என்ட்ரி கொடுத்தீங்களா அப்படின்னு ரிண்டரோ சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் ஹோட்டல் வரைக்கும் மாட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா மாட்டிக்கிட்டோம். வாடகை வரைக்கும் நம்ம இருந்து ஓடிடலாம். சக்கு இதுக்கு மேலே எல்லாம் உங்ககிட்ட தாண்டா இருக்குது. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடியாந்துரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிட்டானுங்க. டேய் நில்லுங்கடா பரதேசிங்களே அப்படின்னு என்ன மாட்டி விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சக்கு உளறிக்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே ரிண்டரோ இங்கே பாரு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சக்கு சொல்லும்போது இல்லை சக்கு எல்லாமே ஏன் தப்பு தான் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னோட பர்சனல் நான் தனியாக இட்டுறேன் அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா நானும் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கணும். நான் சொல்லலை எல்லாமே ஏன் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவனும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி தான் நீ இப்பவும் இருக்கிற. ஏன்னா எல்லா தப்பையும் உன் மேலே பழி ஏற்றுக்கிற. அவள் அப்போவே சொன்னா உசாமி அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறைப்பான் ஆனால் அவனால் முடியாதுடா அவன் கண்டிப்பாக சொல்லிடுவா அப்படின்னு சொன்னான். அப்போ புரியல எனக்கு இப்போ தான் புரியுது. நானே ஒன்று ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட நல்லா சொல்கிறேன் அதை கேட்டுக்க. ஒரே தடவை தான் சொல்லுவேன். வாழ்க்கையில் இனிமேல் திரும்ப நான் இதை சொல்லவே மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்கிறான். சரி என்ன விஷயம் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் நீயே அப்புறம் உசாமி யொரிட்டா நம்ம 4 பேருமே எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்கடா. ஏன்னா நான் என் பாட்டம் ஆஃப் ஹார்ட்ல இருந்து உங்களை நான் நட்போட பார்க்குறேன் தெரியுமா. நான் என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு எந்த விஷயமா இருந்தாலுமே சரி நீ என்கிட்ட சொல்லலாம். நான் உன்னை என்னைக்குமே தராதர பார்க்க மாட்டேன். என் நண்பன் நீயே உன்னை நான் என்னைக்காவது தராதர பார்ப்பேனா? நம்ம 4 பேருமே ஒன்றா சேர்ந்து இருந்த காலமெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் இனிமேல் நீ என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காத. நீ உன் இஷ்டப்படி சொல்லிடு அப்படின்னு இங்கே சக்கு சொல்லிட்டான். ஐயோ நம்ம பாட்டு காலையில் 2 பேர்த்தையும் விட்டுட்டு வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு போய் பார்த்தா தெரியுது. 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டானுங்க. இவனுக்கு சந்தோஷமாயிருச்சு. செகண்ட் ரவுண்ட் பேஸ்பாலுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் அவங்களால ஃபைனல்ஸே ஆட முடியும். ஏன்னா போன ஆட்டம் சப்பானி மாதிரி ஆடின ரிண்டரோவை மறுபடியும் ஆட வைக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. டே ரிண்டரோ என்னடா கூலா நின்றுகிட்டு இருக்கிறான். எனக்கு இங்கெல்லாம் தலைக்கு சூடு செம ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ரிண்டரோ அங்க இருக்கிற இடத்த பார்த்து பயப்பட மாட்டான். சரியான விஷயத்துல சரியா என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வோம் அப்படின்னு சக்கு சொன்னா. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பால் வருது. ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க பறந்து போகுது. ஸோ அவனுமே ஓட ஆரம்பிச்சிட்டான் ஹோம் ரன் அடிக்கிறதுக்காக. வானம் இன்னைக்கு ரொம்பவே தெளிவா இருக்குதுல்ல அப்படின்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இந்த கிளியரான வானம் அவனோட சுத்தமான மனசை காமிக்குது. அதே சமயத்தில் இவன் ஹோம் ரன்னும் அடிச்சுட்டான் பாருங்க. ஓடி வந்த அடுத்த செகண்டே எல்லாருமே கட்டி பிடிக்கிறாங்க. பசங்க எல்லாருமே கட்டி பிடிக்கிறாங்க. நீ சாதிச்சிடுறா கண்ணா உன்னால தான் முடியும். அடுத்ததான் நம்ம ஃபைனல்ஸுக்கு போக போறோம். சொன்ன மாதிரியே ஃபைனல்ஸுக்கு போனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் பாரு அப்படின்னு உசாமி சொல்றானா. கேமராமேன் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அங்க சுக்கி சானுன்னு இவரோட டீச்சர் இருப்பாப்ல. சார் இங்க பாத்தீங்களா நான் என்ன போட்டோ எடுத்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டபோது இவங்க 4 பேருமே ஒண்ணா இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இவங்க சாருக்குமே சந்தோஷமா இருக்குது. அடேங்கப்பா சின்ன பசங்களா இருக்கும்போது வாழ்க்கையே ரொம்ப அருமையா இருக்கும்ல அப்படின்னு அவர் டீச்சரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா இருக்கிறத நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.